இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்ட் 130ல இன்னைக்கு நம்ம ரெண்டு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்டே ஃபங்க்ஷன் அண்ட் ஒர்க்டே இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் டேட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு இன்புட்டையும் வச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டோட எண்ட் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து ஸ்டார்ட் டேட் இருக்குது A2 செல்லில், இங்கே வந்து B2ல 12 டேஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜூலை 23rd இருக்கோம். ஸோ டுடேஸ் டேட் தான் இங்கே இருக்குது, ஜூலை 23rd. ஸோ இதிலிருந்து 12 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டேஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுங்க. 12 டேஸ் நம்ம கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என் டேட்டு என்னங்கிறது நமக்கு இங்கே ஷோ பண்ணிடும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒர்க் டே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், ஹாலிடேஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆப்ஷனல். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஸ்டார்ட் டேட்டு டேஸ் மட்டும் அசைன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் டேட்டுன்றது என்னோட A2 செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா டேஸ் அப்படின்றது இந்த B2 செல்லில் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் ஆப்ஷனலு, அதை இப்போதைக்கு நான் விட்டுடுறேன். நெக்ஸ்ட் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே ஹாலிடே லிஸ்ட் நம்ம ரைட் சைடு வச்சுருக்கோம், அதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் 2 ஆர்குமெண்ட் மேண்டேட்ரி ஆர்குமெண்ட்டை அசைன் பண்ணிக்கிட்டேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு எண்ட் டேட் ஷோ பண்ணுது. என்னன்னா ஆகஸ்ட் 9th வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணுது எண்ட் டேட்டு. பிகாஸ் இந்த ஸ்டார்ட் டேட் இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து 12 டேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஒர்க்கிங் டே தான். இதில் வந்து சாட்டர்டே சண்டேஸை வந்து பை த டிஃபால்ட்டாக சிஸ்டம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த ஸ்டார்ட் டேட்டை கன்சிடர் பண்ணாது, ஸ்டார்ட் டேட்டுக்கு நெக்ஸ்ட் டேட்லேருந்து தான் நமக்கு அந்த டேட் வந்து கவுண்ட் எடுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிடலாம். இங்கே வந்து பாருங்கள் கேலண்டர் இருக்குது, ஜூலை கேலண்டர், ஆகஸ்ட் கேலண்டர் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம 23rd இருக்கோம் இல்லைங்களா, 23rd நம்ம சாட்டர்டே சண்டேஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம். 23, 24 வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. ஸோ அந்த கவுண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25th 29 வரைக்கும் ஃப்ரைடே. ஸோ இங்கே ஒரு 5 டேஸ் இருக்கு இல்லைங்களா, 5 டேஸு. இங்கே 30, 31st வந்து சாட்டர்டே சண்டே, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸ். ஸோ அதில் ஒரு 5 டேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜூலையில் ஒரு 5 டேஸு, இங்கே ஒரு 5 டேஸ். ஸோ 10 டேஸ் இருக்கு இல்லைங்களா. அடுத்தது வந்து 6th and 7th ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாட்டர்டே சண்டே எக்ஸ்க்ளூட் பண்ணிடுச்சு. அகைன் வந்து பாருங்கள், இங்கே 8th and 9th வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே ஆகஸ்ட்டில். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 5 ஒர்க்கிங் டே, இங்கே ஒரு 5 ஒர்க்கிங் டே, இங்கே 8, 9. ஓகேங்களா? இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கிங் டேல ஃபாலோ ஆகுது. ஸோ 12 டேஸ் அப்படிங்கும்போது நமக்கு இங்கே ஆகஸ்ட் 9th வரைக்கும் நமக்கு இங்கே கவுண்ட் எடுக்குது. ஸோ அப்போ எண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 9 இங்கே வந்து பர்ஃபெக்டாக ஷோ பண்ணுது. இப்போ பாருங்க, இன்கேஸ் நான் இந்த 12 டேஸுக்கு பதிலாக இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்டை வந்து நான் 15 டேஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் 9th டுவெல்த்துக்கு வந்து மூவ் ஆகுது. தட் மீன்ஸ் ஃப்ரைடேக்கு மூவ் ஆகுது, ஆகஸ்ட் ஃப்ரைடேக்கு மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா, சாட்டர்டே சண்டேஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கிங் டேவை மட்டும் கால்குலேட் பண்ணி நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிடேஸ் லிஸ்ட் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும் இந்த லிஸ்ட்டில். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள், ஹாலிடே லிஸ்ட்டு G1லேருந்து நான் இங்கே ஒரு 3 ஹாலிடே லிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ஜூலை ஆகஸ்ட்டு இந்த மந்த்துக்குள்ளே ஒரு 3 ஹாலிடேஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலையில் 26th டியூஸ்டே வந்து ஹாலிடேன்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்டில் 3rd and 8th வந்து நம்ம ஹாலிடேன்னு சொல்லிட்டு அந்த வீக் டேஸில் வர டேட்டை நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் ஹாலிடேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், செகண்ட் மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், சேம் ஒர்க்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் டேட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்கு இல்லைங்களா, டேஸ் ஆர்குமெண்ட்டுக்கு இந்த B2 செல் அசைன் பண்ணிக்கிறேன்.
முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம ஹாலிடே லிஸ்ட் வந்து அசைன் பண்ணல. இப்போ ஹாலிடே இருக்கு இல்லைங்களா, ஹாலிடேஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிடே லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து சம் வேல்யூ எண்ட் டேட்டோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பிகாஸ் நீங்கள் இங்கேருந்து கவுண்ட் எடுங்க. இப்போ இந்த 3 ஒர்க்கிங் டேஸை நமக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் நமக்கு வந்து இங்கே கவுண்ட்டு காமிக்கும். இப்போ பாருங்கள், இங்கே 12 டேஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே வந்து பாருங்கள் 3 டேஸ் வந்து எனக்கு எக்ஸஸாக காமிக்கும். பிகாஸ் இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த வீக் டேஸில் தான் நம்ம ஹாலிடே டேட்ஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹாலிடே லிஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். எப்படி சாட்டர்டே சண்டேஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிச்சோ சேம் லைக் நமக்கு ஹாலிடே லிஸ்ட்டையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு, அப்போ இந்த 3 டேஸ் நமக்கு வீக் டேஸில் எக்ஸ்க்ளூட் ஆனிச்சுன்னா அந்த 3 டேஸ் வந்து நமக்கு அடிஷ்னலாக ஆட் ஆகும். அதுதான் அந்த லாஜிக் தான் இங்கே நமக்கு வந்து இங்கே காமிக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 டேஸ் கம்ப்ளீஷனில் நம்ம நார்மலாக நம்ம ஹாலிடே லிஸ்ட் எதுவும் போடாமல் நம்ம அப்ளை பண்ணும்போது 9th வருது. ஸோ இன்கேஸ் 3 ஹாலிடே லிஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 12க்கு போயிடுது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, இன்கேஸ் நான் இந்த இடத்துட்ட ஒன் மோர் ஹாலிடே லிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் ஒரு ஹாலிடே லிஸ்ட் இங்கே ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 1, ஓகேங்களா, ஆகஸ்ட் 1 இங்கே வந்து ஃபார்முலாவில் இந்த ஹாலிடே லிஸ்ட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிட்டுது அப்படின்னா 15க்கு போயிட்டுது 12 டேஸ் கால்குலேஷன் வைக்கும்போது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்க, முன்னாடி வந்து 12ன்னு வந்துருந்தீங்களா, அந்த 12 இங்கே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து 13, 14 வந்து நமக்கு சாட்டர்டே சண்டேல ஃபாலோ ஆகுது. அகைன் இது எங்கே போகுதுன்னா 15க்கு போயிடுது. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா சாட்டர்டே சண்டேஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம என்ன ஹாலிடே லிஸ்ட் இங்கே அசைன் பண்ணுறோமோ அதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு வெறும் ஒர்க்கிங் டேஸை மட்டும் ஆட் பண்ணி நமக்கு எண்ட் டேட் வந்து இங்கே அவுட்புட்டாக ஷோ பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட் மட்டும்தான் இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பர் ஆஃப் டேஸ் அசைன் பண்ணதை வச்சு நம்ம அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்டை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமு இப்போது ஒர்க் இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, அதில் வந்து பாருங்கள் அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது அனதர் ஷீட்டில் இது வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட் எண்ட் டேட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒர்க் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, சேம் சிமிலர் தான். பட் இங்கே என்னென்னா இந்த வீக்கெண்ட்ஸு அதே மாதிரி ஹாலிடே லிஸ்ட் இதை வச்சு நம்ம இங்கே வந்து அடிஷ்னல் பேராமீட்டர் ஒன்று இருக்கும், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேம் அதே தான், இது வந்து நம்ம 3 மெத்தடில் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்குமெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒர்க்டே INTL இருக்கும், இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா, இப்போ ஸ்டார்ட் டேட், டேஸு, வீக்கெண்டு, ஹாலிடேஸ். இந்த வீக்கெண்டு ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 2 பேராமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஸ்டார்ட் டேட்டு A2, எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா B2 நான் இங்கே கொடுத்துட்றேன், என்டர். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு கரெக்டாக 9th வந்துருச்சு. பிகாஸ் நம்ம ஜூலை 23rd இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 22 கொடுத்தாலும் சேம் டேட் தான் வருது, 23 கொடுத்தாலும் சேம் டேட் தான் வருது. பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் டேட்டை வந்து நமக்கு கன்சிடர் பண்ணாது, அதுக்கு நெக்ஸ்ட்டு டேட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். பட் நான் நெக்ஸ்ட் டேட்லேருந்து பார்க்கும்போது 23, 24 வந்து சாட்டர்டே சண்டேயில் ஃபாலோ ஆகுது. ஸோ அதனால் நமக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் ஈவன் 23 அசைன் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் வரும், நீங்கள் 22 அசைன் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா, ஸோ அது நோ இஷ்யூ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் சாட்டர்டே சண்டேவை எக்ஸ்க்ளூட் பண்ணி நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணுது. இப்போது நெக்ஸ்ட் மெத்தடில் ஈக்குவல் டு ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பாருங்கள் அகைன் வந்து ஸ்டார்ட் டேட் நான் வந்து என்னோட A2 செல் அசைன் பண்ணிக்கிறேன், டேஸ் வந்து B2 செல்லில் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் ஆப்ஷனல் இருக்கு இல்லைங்களா,
வீக்கெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த வீக்கெண்டுக்கு நான் டைம் பீயிங் 1 கொடுக்குறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நான் 1 அசைன் பண்ணிக்கிறேன். 1 அசைன் பண்ணிக்கிட்டு கமா ஹாலிடே லிஸ்ட்டு என்கிட்ட இங்கே என்ன இருக்கோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஹாலிடே லிஸ்ட்டும் நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஒர்க் டே ஃபங்க்ஷனில் என்ன நமக்கு ரிசல்ட் கிடைச்சதோ அதே தான் கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து இந்த ஆர்குமெண்ட் இருக்கு பாருங்க, வீக்கெண்டுன்ற ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம சாட்டர்டே சண்டே அப்படின்ற அந்த சீரியல் நம்பர் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது சாட்டர்டே சண்டேங்கிறது ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அது லீவில் போயிடும். ஸோ நமக்கு வந்து சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போ அந்த ஆர்குமெண்ட் தான் லிட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மெத்தட். இங்கே பாருங்க, இப்போ ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அகைன் ஸ்டார்ட் டேட்டு A to செல், நம்பர் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்கேன். தட் மீன்ஸ் B2 சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வீக்கெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஷனல் ஆர்குமெண்ட், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 சீரியல் நம்பர் ஃப்ரைடே சாட்டர்டே நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு வீக்கெண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு டே ஃபாலோ ஆகும், வீக் டேஸில் 1 டே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ 7 கொடுக்குறேன். ஹாலிடே லிஸ்ட் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற G2லேருந்து டில் G4 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க 11 கிடைக்குது. பிகாஸ் நமக்கு வந்து இந்த ஆர்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, ஒரு வீக் டேஸு ஒரு சாட்டர்டே. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டே நார்மலாக வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். அதே மாதிரி இந்த ஹாலிடே லிஸ்ட்டில் இருக்கிறதையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த வீக் எண்டில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரைடே சாட்டர்டே. அப்போ சாட்டர்டே ஆல்ரெடி நமக்கு சாட்டர்டேயில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும்போது டிஃபால்ட்டாக எக்ஸ்க்ளூட் ஆகிடும். பட் ஃப்ரைடேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்கெண்டில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அதையும் ஒரு வீக்கெண்டாக கன்சிடர் பண்ணி நமக்கு அதுலேருந்து 1 டே வந்து மைனஸ் ஆகிடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது நமக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக அவங்க ஸ்டார்ட் டேட்டை வச்சுக்கிட்டு அவங்களோட நம்பர் ஆஃப் டேஸை வச்சுக்கிட்டு ஈஸியாக அவங்களோட எண்ட் டேட்டை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் டே ஃபங்க்ஷன், ஒர்க் இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.